இப்போ நான் பார்க்க போற சீரிஸ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர். நீங்க நெறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நீங்க வந்து ஒரு டேட்டா என்ட்ரி சாஃப்ட்வேர் மாரி யூஸ் பண்ணலாம். இன் கேஸ் நீங்க ஏதாவது கால்குலேஷன் பண்ணணும்னா, கால்குலேஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் டேட்டா அனலைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். கிராஃப்ஸ் அண்ட் சார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, பட்ஜெட் பிளானிங் பண்ணணும் அப்படின்னா, தாராளமா நீங்க அத யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம, இதுல ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட், ஆட்டோமேஷன் வொர்க்ஸ் இது எல்லாமே நீங்க பண்ணலாம். இப்ப இதுல இன்னும் நெறைய அடிஷனல் டூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க டேட்டா சயன்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு எல்லாமே கூட நீங்க என்ன பண்ணலாம், இந்த எக்ஸல் அப்படின்ற இந்த ஒரு சாஃப்ட்வேர் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த சாஃப்ட்வேர் பத்தி நம்ம இன் டெப்த்தா பார்க்க போறோம். அதுவும் ஒவ்வொரு மெனுவா ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்முலாஸ் நெறைய எக்ஸாம்பிள்ஸோட நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸல் எப்படி நம்ம ஓபன் பண்றதுங்கிறத பார்ப்போம். விண்டோ கீ பிளஸ் ஆர் பிரஸ் பண்ணுங்க. அண்ட் தென் எக்ஸல் அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் பிரஸ் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களோட எக்ஸல் வந்து ஓபன் ஆயிடும். அல்லது நீங்க ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணுங்க. இதுல சர்ச்ல எக்ஸல்னு சர்ச் பண்ணீங்கன்னா எக்ஸல் சாஃப்ட்வேர் உங்களுக்கு வந்துடும். இதை கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எக்ஸல் வந்து ஓபன் ஆயிடும். எக்ஸல் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்க இதை பே பண்ணி வாங்குறீங்கன்னா அடிஷ்னலா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ இன்கேஸ் நீங்க வந்து ஒரு பிசினஸ்க்கு நீங்க எக்ஸல் டெம்ப்ளேட் ரெடி பண்ணணும்னா, இந்த பிசினஸ் டேபை கிளிக் பண்ணீங்கன்னா பிசினஸ் பேஸ் பண்ண எக்ஸல் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்துடும். ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்றது, இங்க பாருங்க ஒரு சிம்பிள் இன்வாய்ஸ் எப்படி கிரியேட் பண்றது. அண்ட் தென் வந்து இதுலயும் பாருங்க இன்வாய்ஸ், மந்த்லி பட்ஜெட்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்றது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்ஸ் எக்ஸல் ஃபார்முலாஸோட உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம இதுலயே பாருங்க உங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்கு வேணும் அப்படின்னாலும் எஜுகேஷனுக்கு பண்ணலாம். இன்கேஸ் நான் கேலண்டர் ஒன்று நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸல்ல பாருங்க நிறைய டிஃப்ரெண்ட் கேலண்டர் டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு வரும். இதை செலக்ட் பண்ணி நீங்க கேலண்டர் டெம்ப்ளேட்ஸ் கூட நீங்க ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இது மைக்ரோசாஃப்டே கொடுக்குற ஒரு டெம்ப்ளேட், பியூர் எக்ஸல்ல இருக்கும். எக்ஸல்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். நீங்க செக் பண்றதா இருந்தா இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஷிஃப்ட் ஒர்க் கேலண்டர் மாதிரி வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் கிரியேட் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகிட்டு உங்களுக்கு எக்ஸலில் உங்களுக்கு அழகாக உங்களுக்கு வந்துடும். பாருங்க, உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பிளேஸ் பண்ண மாதிரியே இந்த ஷிஃப்ட் கேலண்டர் உங்களுக்கு வந்துருச்சு. அப்போ இந்த ஷிஃப்ட் டைமிங் என்ன, அண்ட் தென் இந்த ப்ளூ கலரில் இருக்க ஷிஃப்ட் டைமிங் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். இப்போ இதில் இயர்ஸ் நீங்கள் என்ன இயர் வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி இயரை வந்து கரண்ட் இயருக்கு நான் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்படி ஈஸியாக உங்கள் ஷிஃப்ட்டை நீங்கள் மாற்ற முடியும். இதில் பாருங்கள், இதை மாற்ற அந்த இயர்ஸ் மாற்ற அதுவே ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் கேலண்டர்ஸும் உங்களுக்கு பக்காவாக வந்துருச்சு. இப்போ எனக்கு ஷிஃப்ட் டைம் வந்து பாருங்கள், இதில் வந்து நான் 6ன்னு போட்டிருக்கேன். 6 AM to 2 PM அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது பாருங்கள் 10 PM to 6 AM வரைக்கும் 2 ஷிஃப்ட் இருக்குது. அப்போ அந்த 2 ஷிஃப்ட்டோட கலர்ஸும் பாருங்கள் பக்காவாக இந்த மாதிரி மேனேஜ் ஆயிருக்கு. இது நீங்கள் கஸ்டம் பண்ணிக்கலாம். இதே இந்த ஷிஃப்ட் பேட்டர்னோட டைம் மாற்றணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் டைம் மாற்றுற மாதிரி எல்லாம் இந்த ஃபார்மேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபார்மேட்டு. இந்த மாதிரி பல ஃபார்மேட்ஸ் இருக்குது. இப்போ இதில் நியூவில் போயிட்டு நீங்கள் பாருங்கள், இதிலே நான் வந்து பட்ஜெட்ஸ் நான் பார்க்கணும் அப்படின்னா பட்ஜெட்ஸை கிளிக் பண்ணால் பட்ஜெட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கும் பாருங்க. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்க பட்ஜெட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் எனக்கு சார்ட்ஸ் இருக்குது. இங்கே நீங்கள் கண்டென்ட் போட இன்கம், எக்ஸ்பென்ஸ் அண்ட் தென் பேலன்ஸ் எல்லாம் போட அதுவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க உள்ளே வந்துடும். இதில் பாருங்கள் என்ன எக்ஸ்பென்ஸ், அமௌண்ட் என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ் எக்ஸ்பென்ஸ், இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுக்க அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிடும். நீங்கள் தனியாக ஃபார்முலாஸ் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நாமளும் கஷ்டமாக இந்த மாதிரி பட்ஜெட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி பாருங்க, இதிலே பாருங்க நியூவில் போயிட்டு நான் சார்ட்ஸை கிளிக் பண்ணுறேன். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ட்ஸ் இருக்கு பாருங்க. இதில் ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் பண்ணி எனக்கு சார்ட்ஸ் வேணும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் எத்தனை நாளில் பிடிக்கணுன்றத ரொம்ப அழகாக நம்ம இந்த சார்ட்ஸில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இது ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் இதில் பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், இந்த லிஸ்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே எது வேணால் கிளிக் பண்ணிக்கோங்க. எது கிளிக் பண்ணாலும் இந்த சைடில் பாருங்கள் கேட்டகரி நிறைய வருது பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் இருக்குது, சேல்ஸ் இருக்குது, ட்ராவல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அதே மாதிரி எஜுகேஷனை கிளிக் பண்ணால் பாருங்கள் எஜுகேஷன் டெம்ப்ளேட்ஸ் மாதிரி வருது. ஒரு வீக்லி அட்டனன்ஸ் ரிப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெடி பண்ணுமா, ரொம்ப அழகாக இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்டனன்ஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு வந்துடும். இதில் பாருங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்டெண்டன்ஸ் நம்ம போட ப்ரெசன்ட்னா எஸ்ன்னு போட்டுக்கலாம். அந்த ஸ்டூடெண்ட் நேம் என்ன, அந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பெய்டு லைசன்ஸ் எக்ஸல் நீங்கள் வாங்குங்க, அப்போ தான் முடியும்.
இன்கேஸ் நீங்கள் கிராக் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸல் உட்காராது. ஏன்னா எவ்ரி அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் வந்து உங்களுக்கு கிராக் ஆகி உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கீ கேட்டுட்ருக்கும். அதனால் ப்ராப்பராக நீங்கள் லைசன்ஸ் வாங்கி இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸல் நான் ஹோம் மெனுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் எது எடுத்தாலும் எக்ஸல், வேர்ட், பவர் பாயிண்ட் எது எடுத்தாலும் ஃபஸ்ட்டு ஹோம் மெனுவில் பாருங்கள், கட், காப்பி, பேஸ்ட் அப்படின்ற இந்த 3 ஆப்ஷன் ரெகுலராக கொடுப்பாங்க. ஆனால் இதில் காப்பி அண்ட் பேஸ்ட்டில் பாருங்கள் அடிஷ்னலாக நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எக்ஸல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதை வந்து நம்ம ரோ அப்படின்னு சொல்லுவோம். அதை ரோஸை வந்து 1 2 3 அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் தென் காலம்ஸை ஏபிசிடி அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஃபார்முலாஸ் எழுதும்போது இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஒரு பர்டிகுலர் செல் இருக்குது பார்த்தீங்க, இதுக்கு பேர் வந்து செல்லுன்னு சொல்லுவாங்க. இதோட அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா A1ன்னு அர்த்தம். இப்போ நான் இங்கே பாருங்கள் ராம் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன்னா இந்த ராம் எங்கே இருக்குன்னா பியில் 2ல் இருக்குது. அவள் பாருங்கள் இந்த அட்ரஸ் பாருங்கள் B2 அப்படிங்கிற இந்த நேம் பாக்ஸில் உங்களுக்கு காட்டுது. இப்போ இந்த ராமை நீங்கள் காப்பி பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணி Ctrl+C கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகும். எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுமோ அங்கே போய் என்டர் ப்ரெஸ் பண்ணாலும் சரி அல்லது Ctrl+V ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். இப்போ இதில் பாருங்கள் இந்த Ctrl+Cயில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா காப்பியில் உங்களுக்கு 2 விதமான காப்பி இருக்குது. ஒன்று வந்து காப்பி, இன்னொன்று வந்து காப்பி ஆஸ் பிக்சர். நீங்கள் இன்கேஸ் இதை பிக்சராக காப்பி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து இங்கே டம்மி கண்டென்ட் போடுறேன்னு இமேஜின் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு சீரியல் நம்பர் இருக்குது, அண்ட் தென் அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்குது, அவங்களோட ஏஜ் இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. நான் டம்மியாக வந்து இந்த கண்டென்ட்டை நான் வந்து இங்கே டைப் பண்ணிக்கிறேன். ராம், ஷாம், ரவி, அண்ட் தென் ஏஜ் ஒரு டம்மி ஏஜஸ் நம்ம கொடுத்துக்கலாம். 12, 15, 18. இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை செலக்ட் பண்ணி இன்கேஸ் நான் காப்பி பண்ணுறேன் அப்படின்னா இது போல்டாக இருக்கட்டும், இதெல்லாம் என்னங்கிறத நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். இதை செலக்ட் பண்ணி நான் Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணேன்னா காப்பி ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் பை டிஃபால்ட்டாக பேஸ்ட் ஆகிடும். அல்லது எக்ஸலில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, காப்பி ஆஸ் பிக்சர் அப்படின்னு இருக்குது. இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிக்சராக உங்களுக்கு காப்பி ஆகிடும். இதில் பாருங்கள் ஒரு ஃபார்மேட் வரும். அப்பியரன்ஸ் பாருங்கள் ஆஸ் ஷோன் ஆன் த ஸ்க்ரீன் அப்படிங்கிறது வருது, ஆஸ் ஷோன் வென் பிரிண்ட் அப்படிங்கிறது வருது. ஆக்சுவலி இது வந்து ஸ்க்ரீனில் இப்போ எப்படி இருக்கோ எனக்கு அப்படியே எனக்கு இதானா போதும். ஸோ நான் ஓகே கொடுத்துட்றேன். அண்ட் தென் இதை வந்து என்னோடய வேர்ட் டாக்குமெண்ட்டில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். அங்கே இருக்கிற மாதிரியே பாருங்கள் எனக்கு பக்காவாக வந்துருச்சு. பார்த்தீங்களா, இது ஒரு பிக்சராக எனக்கு இங்கே வந்துருச்சு. நீங்கள் வேணால் இந்த பிக்சர்ஸை நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இதோட பொசிஷனை நான் வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப அழகாக நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து பிக்சர், ஆனால் மேலே இது வந்து பாருங்கள் டேபிள் ஃபார்மேட்டில் நமக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி எக்ஸல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் பாருங்கள் காப்பியில் காப்பி ஆஸ் பிக்சரில் போயிட்டு ஆஸ் வென் பிரிண்டட் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ இதை வந்து மறுபடியும் நான் என்னோடய வேர்ட் டாக்குமெண்ட்டில் போயிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே பாருங்கள் இதுக்கு நடுவில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். இது பார்த்தீங்களா, பிரிண்ட் பண்ணும்போது நம்ம டேட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிக்சர் வரும். இது ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறதுனால இது செல்லாக இருக்கும்போது செல்லில் எப்படி டேட்டா இருக்கோ அந்த மாதிரி வருது. இதே நீங்கள் ஒரு நார்மல் A4 ஷீட்டில் பிரிண்ட் பண்ண அந்த பிக்சர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து காப்பி அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் நாம் எக்ஸலில் யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம். சரி, கட் அப்படின்னா என்ன? கட்னா என்ன? இங்கேருந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் பாருங்கள் நான் இதை செலக்ட் பண்ணுறேன். Ctrl+Xனா கட். நீங்கள் கர்சர் கொண்டு போய் நீங்கள் மேலே வச்சு பாருங்கள் அந்த மெனுவில் Ctrl+X. இதை கட் பண்ணால் இந்த இடத்துலேருந்து கட் ஆகிட்டு எங்கே வேணுமோ அங்கே என்டர் அல்லது Ctrl+V கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிற டேட்டா இங்கே வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த பேஸ்ட் ஆப்ஷன் தான் நான் வந்து உங்களுக்கு Ctrl+Vயில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு புது டேட்டா ஒன்று டைப் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபார்மேட் பெயிண்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் வந்து உங்களுக்கு இந்த ஃபாண்ட் ஆப்ஷன்ஸ் எடுக்கும்போது இன்னும் இன்டெப்த்தாக நான் எடுக்கிறேன். இதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.